தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய ஆசியோடு கோவை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அறிவிப்புக்கு பின்னர் கோவை மாவட்டத்தினுடைய தொழில் முனைவோர்கள், அமைப்புகள், சில சங்கங்கள் என அனைத்து தரப்பட்ட நிர்வாகிகளையும் நேரிலே தொடர்ந்து 20 தினங்களாக சந்தித்தோம். அந்த சந்திப்பில் எங்களோடு கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களும், பொள்ளாச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றிய போற்றுதலுக்குரிய அண்ணன் சண்முகம் அவர்களும் இணைந்து தொழில் முனைவர்களை மிக சிறப்பாக முறையில் அவர்களை சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டு திராவிட மாடல் அரசு 2.0 அமைந்தவுடன் ஆட்சி அமைந்தவுடன் கோவைக்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தை எல்லாம் முழுமையாக கேட்டு இந்த 20 நாட்களில் தொழில் முனைவோர்கள், பொதுமக்கள், வணிக பெருமக்கள் என அனைவரும் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் அடுத்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய வழிகாட்டுதலோடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கான ஒரு வடிவமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். இதனுடைய தலைப்பு 1,00,000 கோடியில் கோவை மாவட்டத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் 1,00,000 கோடியில் கோவை மாவட்டத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள். இந்த 1,00,000 கோடி என்பது 50,000 கோடியில் தொழில்துறையினுடைய விரிவாக்கங்கள், குறிப்பா உள்நாட்டு வெளிநாட்டு புதிய தொழிற்சாலைகளை 50,000 கோடி மதிப்பில் கோவை மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவது இதனுடைய நோக்கம். அடுத்து 50,000 கோடி என்பது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 50,000 கோடியில் கோவை மாவட்டத்தில் செய்யக்கூடிய பணிகளுக்கான ஒரு இலக்காக நாங்கள் நிர்ணயித்து இதை முன்னெடுத்திருக்கின்றோம். அதனுடைய நகல்களை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். குறிப்பாக கோவையினுடைய மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய மாவட்டங்களில் 4ஆம் இடத்தில் நம்முடைய கோவை மாவட்டம் இருக்கின்றன. உள்நாட்டு உற்பத்தியில் அது ஏறத்தாழ ஒரு 10 விழுக்காடு அளவிற்கு கோவை மாவட்டத்தினுடைய உற்பத்திகள் இருக்கின்றன. அடுத்த 7 முதல் 10 ஆண்டுகளுக்குள் அது 15 முதல் 20 விழுக்காடாக உயர்த்துவதற்கான முயற்சிகளை முழுமையாக எடுத்து நிறைவேற்றக்கூடிய பணிகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அடுத்ததாக தொழில் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்திற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்து அதன் மூலமாக செய்யக்கூடிய பணிகள், குறிப்பா மின்சார வாகனமா இருக்கட்டும், மோட்டாரா இருக்கட்டும், அதே போல இன்னும் பல பணிகள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு குறித்த பல்வேறு தொழில் சார்ந்திருக்கக்கூடிய பணிகளை நாங்கள் சிறப்பாக முன்னெடுக்க இருக்கின்றோம். இரண்டாவதாக டெக்ஸ்டைல் 2.0, ஜவுளி 2.0, தொழில்நுட்ப ஜவுளிகளில் பாதுகாப்பு, மருத்துவம் துறை சார்ந்த ஜவுளி உற்பத்தி, செயற்கை இலைகள் உள்ளிட்ட பல இலக்குகளில் அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க இருக்கின்றோம். மூன்றாவதாக சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை நவீனமயமாக்குதல். அதற்காக நாங்கள் ரா மெட்டீரியலுக்கு புதிதாக ஒரு பிரிவை உருவாக்கி அதன் மூலமாக அந்த தொழிலை மேம்படுத்தக்கூடிய பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். நான்காவதாக உலகளாவிய ஏற்றுமதி மற்றும் தளவாட உட்கட்டமைப்புக்கான பணிகளை முன்னெடுக்க போறோம். மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ், இதற்கான சிறப்பு பணிகளை நாங்கள் தொகுத்து ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். 5ஆவதாக செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, தொழில்துறை, தொழில்நுட்பம் மற்றும் சேவைக்கான அந்த மென்பொருள் உள்ளிட்ட ஆகியவற்றை தகவல் தொழில்நுட்பத்தினுடைய நகராக மாற்றக்கூடிய பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். 6ஆவதாக திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக இங்கே நாங்கள் ஒரு பல்கலைக்கழகங்களை உருவாக்குவது சம்பந்தமாக முயற்சிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். 7ஆவதாக நகர்ப்புற தொழில்துறை உள்கட்டமைப்பு, அர்பன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், பெரிய அளவிலான தொழில்துறை விரிவாக்கத்திற்கு தேவையான அந்த பயன்பாட்டிற்கு வழித்தடங்கள் மற்றும் சேவை உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கான பணிகளை இந்த நேரத்தில் நாங்கள் முயற்சி செய்து முன்னெடுக்க இருக்கின்றோம். 8ஆவதாக பசுமை தொழில் மாற்றம், அதற்கான பணிகள், கார்பன் அடர்த்தியை குறைப்பதற்காக சூரிய மற்றும் காற்று ஆற்றல் உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டமைப்புகளை பசுமை ஹைட்ரஜன் முயற்சிகளுடன் மேம்படுத்துதல், அதற்கான பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். 9 சுற்றுச்சூழல் மேம்பாடு, நொய்யல் ஆற்றை மீட்டெடுத்தல், நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துதல், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரி அமைப்புகளை புத்துயிர் அளித்தல்,
தொழிற்சாலை கழிவு நீரை மறுசுழற்சி செய்தல், இதற்கான முயற்சிகள் இந்த திட்டத்திலே நாங்கள் சேர்த்திருக்கின்றோம். 10ஆவதாக மருத்துவ மருத்துவ மதிப்பு மற்றும் சுகாதார மையம், மேம்பட்ட நோயறிதல், தீவிர சிகிச்சை கட்டமைப்பு, மருத்துவ ஆராய்ச்சி சூழமைப்புகளை மற்றும் வான்வழி ஆம்புலன்ஸ் அமைப்புகள் உள்ளிட்ட வசதிகளை உருவாக்குதல், அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான ஒரு முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். 11 ஆபரண சில்லறை மற்றும் வர்த்தக மையம், கோயம்புத்தூரை தேசிய ஆபரண மையமாக நிலைநிறுத்த தேவையான உள்கட்டமைப்புகளை நிறுவுவதற்கான பணிகளை முன்னெடுக்கின்றோம். இந்த 11 தொழில்துறை சார்ந்த புதிய முயற்சிகளை முன்னெடுத்து கோவை மாவட்டம் தமிழ்நாட்டில் இப்பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி என்பது அடுத்த 7 முதல் 10 ஆண்டுகளுக்குள் முதல் இடத்தை பெறுவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்காக இந்த திட்டங்களை நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். 2வது 50,000 கோடிக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல். அதுல நகர்ப்புற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான அந்த முயற்சிகள். அதுல நாங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை 2வது முறையாக எங்களுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் அரசு பொறுப்பேற்றவுடன் அதை விரைந்து அனுமதிகளை பெற்று நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை சிறப்பாக மேற்கொள்ள இருக்கின்றோம். இதுல அதுக்கடுத்து 2வதாக நீர் பாதுகாப்பு மற்றும் மறுசுழற்சிக்கான உள்கட்டமைப்பு, 3ஆம் நிலை சுத்திகரிப்பு மற்றும் மறுசுழற்சி ஆலைகளின் ஆதரவுடன் தொழில்துறைக்கான நீர் மற்றும் கழிவுநீர் குழாய் அந்த அமைக்கக்கூடிய உருவாக்குவதற்கான பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். 3வதாக மின் கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு, அதுக்கான அந்த மின் கட்டமைப்புகளுக்கான தேவையான தொழில்துறைக்கு தேவையான பணிகளை முன்னெடுப்பது. 4வதாக வெள்ள மேலாண்மை, நகர்ப்புற வெள்ள அபாயங்களை கண்காணிக்க அதற்கான பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் 4வது நிகழ்வாக. 5வதாக கழிவு மேலாண்மை உள்கட்டமைப்பு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக அதற்கான சிறப்பு முயற்சிகளை முன்னெடுத்து நிறைவேற்றுவதற்கான அந்த பணிகளை தொடங்க இருக்கின்றோம். 6வதாக ஸ்மார்ட் சிட்டி உட்கட்டமைப்பு, ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் நிறுவி அதன் மூலமாக அந்த பணிகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்கின்றோம். 7வதாக நகர்ப்புற இறுதிநிலை இணைப்பு, அந்த உள்சாலை வடிவமைப்புகளை அகலப்படுத்துதல், திறன்மிகு போக்குவரத்து மேலாண்மை அமைப்புகள் மற்றும் மெட்ரோ இணைப்பு அமைப்புகளுடன் ஒருங்கிணைத்தல், இதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். 8வதாக டிகே மார்க்கெட் இருக்கு, தியாகி குமரன் மார்க்கெட்டு, அதுல மல்டி லெவல் காம்ப்ளெக்ஸ் பிளஸ் கார் பார்க்கிங், அதற்கான வசதிகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். இதோடு சேர்த்து எடுக்கக்கூடிய பணிகளில் மொத்தமாக நாங்கள் 15 பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதுக்கடுத்து ஆழியாறு நல்லாறு திட்டம், கேரள அரசோட பேசி தமிழ்நாடு அரசு விரைந்து முடிப்பதற்கான அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகளை, இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று செயல்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். அதே போல கோவை மாநகரில் நிலவக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில பேருந்துகளை கையாளக்கூடிய வசதியில அதிநவீன ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், குறிப்பா இப்ப நிறைய பஸ் ஸ்டாண்டு நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இருக்கு. எல்லா பஸ் ஸ்டாண்டு, இப்போ ஆம்னி பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், எஸ்சிடிசி பஸ்ஸுகளா இருக்கட்டும், இது எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு புறநகர் பேருந்து நிலையம். அங்கிருந்து இறங்கி டவுன் பஸ் நம்ம எங்க போகணுமோ அந்த பகுதிகளுக்கு போகக்கூடிய வகையில ஒரு புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணிகளை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை செய்ய இருக்கின்றோம். அதே போல சின்னியம்பலை நீலம்பூர் அந்த பாலத்தினுடைய நீட்டிப்பு என்பது விரைந்து முடிப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். அதே போல நரசிம்மநாயக்கம்பாளையம், அதே போல ஈஸ்டர்ன் அந்த பைபாஸ் ரோடு, அந்த சாலைகளை இந்த திட்டத்தில் நிறைவேற்றுவதற்கான புறநகர் சாலை அமைப்பதற்கான பயிற்சிகளை, அந்த பணிகளை எடுப்பதற்கு முழுமையாக முயற்சி எடுத்து வேலைகளை செய்வோம். ஒண்டிப்புதூர் மேம்பாலத்துக்கு உட்பட்ட அந்த உயர்மட்ட சாலை ஒன்று புதிதாக அமைப்பது, சத்தியமங்கலம் சாலையை விரிவுபடுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த திட்டங்கள். அதே போல கோவையில சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் ஏற்கனவே மாண்பு துணை முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டு முதல் கட்ட பணிகளை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். அந்த திட்டத்தை விரைவாக முடித்து பிறப்பதற்கான பணிகளை வேகப்படுத்த இருக்கின்றோம். ஆக இதுல ஒரு 15 திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள்ல ஒரு 15, தொழில்துறையில ஒரு 11, மொத்தம் 26. இந்த ஆண்டு 26, 2026ஆம் ஆண்டு தேர்தல் நடக்கின்ற ஆண்டு.
ஆகையால் 26 திட்டங்களை கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளை முன்னெடுத்து டிஎம்கே 2026 என்ற தலைப்பில் 26 திட்டங்களை நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம். வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த 26 திட்டங்களும் முதலமைச்சருடைய நல்ல ஆட்சியோடு முழுமையான நிதிகளை பெற்று கோவை மாவட்டத்தினுடைய தொழில்துறை வளர்ச்சியிலும் கோவை மாவட்டத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளும் சிறப்பு கவனங்களை செலுத்தி அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் கோவை மாவட்டத்தில் 1 லட்சம் கோடிக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான மிக வேகமான வளர்ச்சிக்கான இந்த முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இதுவரைக்கும் யாரும் இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு அறிவிப்பாக கொடுத்து கோவை மாவட்டத்துல எத்தனை பேர் இருந்திருக்கலாம், பல பேர் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த புது முயற்சி என்பது நாங்கள் தொழில்துறையினரோடு சேர்ந்து பொதுமக்களோடு சேர்ந்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அதை அனைத்தையும் உள்வாங்கி வணிக பெருமக்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி இந்த 26 திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். அதுக்காக மற்ற திட்டங்களா இல்லையா நீங்க கேட்க வேண்டாம். மிக முக்கியமான திட்டங்களை நாங்கள் தொகுத்து வழங்கி இருக்கின்றோம். மீதம் இருக்கக்கூடிய திட்டங்கள் நாங்கள் அடுத்தடுத்து செயல்படுத்த போறோம். இது முக்கியமான திட்டங்கள். இல்ல, வெள்ளலூருடைய பேருந்து நிலையம் வேற. அது அந்த பகுதிக்கான ஒரு பேருந்து நிலையமாக அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அது வெள்ளலூர் பேருந்து நிலையம் அனைத்து பேருந்துகளும் அங்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்காது. இது புறநகர் பகுதிக்கு வரும்போது புதிய பேருந்து நிலையம் அனைத்து பேருந்துகளும் அங்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்க போறோம். எப்படி திருச்சியில் எப்படி இருக்கு, இப்ப சென்னையில் எப்படி இருக்கு, அது மாதிரியான ஒரு பஸ் ஸ்டாண்டு கோயம்புத்தூர் இடம் இனிமேல் தான் சார் நாங்கள் பார்க்கணும். இடத்தை பார்த்து நாங்கள் தீர்வு பண்ணி மிகப்பெரிய ஒரு கோவையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கும் இந்த புதிய பேருந்து நிலையம். கோவையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கும் இந்த புதிய பேருந்து நிலையம். இல்ல, இனி நாங்க ஏற்கனவே அதுக்கான முயற்சிகள் முன்னாடி அரசு நிர்வாகத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டன. இடம் உரிய இடங்கள் நாங்க தேர்வு பண்றதுல காலதாமதம் ஏற்பட்டது. இப்ப விரைவா அந்த இடத்தை தேர்வு பண்ணி புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான முயற்சிகள் முழுமையா எடுப்போம்.